அவ்வளவு வளம் குறைந்து இருக்கு. அப்ப இதை அதிகப்படுத்தோம்னா என்ன, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம்? 4 டிராக்டர் லோடு சாணம் போடுங்க. 4 டிராக்டர் லோடு சாணம், ஒரு டிராக்டர் லோடு 2500 ரூபாய், 4 டிராக்டர் லோடு 10,000 ரூபாய் ஆச்சு. கொண்டு வர்றது, இறக்குறது, தூவுறது, எம்பிட்டு செலவு. மாடு இருக்கா? அந்த அளவு மாடு இருக்கா? சாணம் கிடைக்குமா? வயல்களை தாண்டி தாண்டி கொண்டு போக முடியுமா? போட முடியுமா? இன்னைக்கு லேபர் இல்லாத நேரத்துல, ஆள் கிடைக்காத நேரத்துல நான் இதை எப்படி பண்ண முடியும்? மாற்றி சிந்திக்கணும். மனதோட இறுக்கத்தை கொஞ்சம் விளக்குங்க. என்னால சாணம் கொடுக்க முடியல, ஆனா எனக்கு அங்க கரிமம் இருக்கணும், இருந்தாதான் எனக்கு விளைச்சல் வரும். 2400 கிலோ கிடைக்கணும், தக்காளியில 20 டன்னு கிடைக்கணும், பருத்தி கிடைக்கணும், கரும்பு கிடைக்கணும் 60 டன்னு. எப்ப கிடைக்கும்? அங்க கரிமம் இருந்தாதான் கிடைக்கும். அதானே எல்லா புக்லயும் எழுதியிருக்காங்க. எல்லாரும் அதான சொல்றாங்க. பெரியவங்க என்ன சொன்னாங்க? வளம் இருந்தாதானே வரும்னாங்க. அப்ப வளம் வேணும்னா என்ன செய்யணும்? எல்லாம் அமைந்த பொருளை உள்ள போடுங்க. அதுதான் ஹியூமிக் பவுடர். இங்கனக்குள்ள இருக்கு, நெய்வேலியில இருக்குங்க. அதுல எவ்வளவுக்கு சொல்றாங்க? 1 ஏக்கருக்கு 35 ரூபாய்க்கும் தர்றாங்க, 65 ரூபாய்க்கு தர்றாங்க, 95 ரூபாய்க்கு தர்றாங்க. குஜராத்ல 100 ரூபாய், 110 ரூபாய், 125 ரூபாய்க்கு தர்றாங்க. தனியார் கம்பெனிகள் 180, 250, 350, 650 வரலும் சொல்றாங்க ஒரு கிலோ. இந்த கூட்டத்தின் வாயிலா இங்க உட்கார்ந்து இருக்க டெல்டா பகுதி மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஹியூமிக் பவுடர் பயன்படுத்துங்க. அமிலம் பயன்படுத்துறதோட பவுடர் பயன்படுத்துங்க. அந்த பவுடர் 1 கிலோ பவுடர்ல இருந்து 6 லிட்டர் நீங்க தயாரிக்க முடியும். 1 கிலோல இருந்து 6 லிட்டர் தயாரிக்க முடியும். அப்ப பவுடர் தான் முக்கியம். அந்த பவுடரும் விலை 90 ரூபாயில இருந்து 110 ரூபாய்க்குள்ள யாரு கொடுக்குறாங்களோ அதை வாங்குங்க. விற்கக்கூடிய பொருளோட வெளிப்புற பாக்கெட்டோட பளபளப்ப, கலரை பார்க்காதீங்க, விலை பாருங்க. 1 கிலோ அந்த ரேட்ல வாங்குங்க. 200 லிட்டர்ல கலங்க, நிலத்துல விடுங்க. கீழே இதை கொடுங்க. இந்த பொருளை தான் நான் மேல தெளிச்சு கொடுக்க சொல்றேன்.